டேய் மச்சான், டேய் நான் திருநெல்வேலி போறேன்டா, உனக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமா? டேய் அப்படியே மச்சான், செம்மடா டேய். நிறைய பேர் இருட்டு கடை அல்வான்னு சொல்றா, கேட்டியா? இருட்டு கடை இதுவரை நான் கண்ணால பார்த்த கூட கிடையாது. நீ பார்த்துருக்கியா? சரி, அங்கே இருந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு அல்வா வாங்கிட்டா, சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தமிழின் அடுத்த வீலாக். ஓகேவா, நம்ம இப்போ திருநெல்வேலி போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு மீதியில் பார்ப்போம். பாய். இப்போ நம்ம வடசேரி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இதான் வடசேரி பஸ் ஸ்டாண்டு. பார்த்துருங்க, இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், பட் வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது. அதனால தான் வடசேரி பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம வந்து எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோம். நம்ம இப்போ ட்ராவல் ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கரெக்டாக வந்து ஒரு 1.5 hours வந்து நம்ம வந்து திருநெல்வேலி ரீச் ஆயிடும். இப்போ திருநெல்வேலி வந்தாச்சு. ஒரு சின்னதாக ஒரு வேலை இருக்கு, வேலையை முடிச்சுட்டு பார்ப்போம், சரியா? நம்ம வந்த வேலை இப்போ வந்து முடிஞ்சாச்சு. இப்போ இங்க இருந்து பஸ் ஏறி நேரா திருநெல்வேலி டவுன் போறோம். இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி தேங்க்ஸ் இந்தியா. இது வந்து கோவில் வாசல் மேக்ஸிமம் அதை கரெக்ட் பண்ணி கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். நிறைய விட கேள்விப்பட்டிருக்கேன், இருட்டு கடை இப்படி இருக்கும் இது. நம்ம லொக்கேஷன் இதுதான். லொக்கேஷனை பார்த்து வச்சிருங்க. நம்ம இன்னும் ஒரு சில நிமிடங்கள் வந்து நம்ம வந்து கடையை வந்து ரீச் ஆயிரும். ஸோ கோயில் பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் டெம்பிள், இந்த கோயில்கிட்ட தான் வந்து நம்ம வந்து இறங்கணும். பஸ்ஸில் சொல்லிட்டா போதும் கண்டக்டர்கிட்ட, அவங்க வந்து கரெக்டாக வந்து இறக்கி விடுவாங்க. ஸோ வாங்க அப்படியே இனி நடந்து மெதுவாக போவோம். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து பார்க்க அழகாக இருந்த டிசைன் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள், சூப்பராக செய்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி நேராக போய் இடது பக்கம் திரும்பணும். நம்ம இடது பக்கம் திரும்பியாச்சுன்னா நம்ம ஸ்பெஷல் திருநெல்வேலி ஸ்பெஷல் கடை வந்து அங்கே தான் இருக்குது. ஃபைனலில் நம்ம வந்து இருட்டு கடை கண்டுபிடிச்சாச்சு. பேக்கில் இருக்குது, இதான் வந்து இருட்டு கடை. கரெக்டாக மணி இப்போ 4 மணி தான் ஆச்சு. ஸோ ஷாப் வந்து 5 மணி தான் திறக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரை வெயிட் பண்ணி பார்த்து வாங்குவோம். பக்கத்தில் நிறைய கடை இருக்குது. திருநெல்வேலி அல்வா, சாந்தி அல்வா அப்படின்னு சொல்லி கடை வச்சுருக்காங்க. பட் ஒரிஜினல் கடைனா அது நான் இப்போ காட்டினேன் இல்லை, ஸ்க்ரீனில் வீடியோ இது வச்சுருக்கேன், அதுதான் ஒரிஜினல். நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பம்பெல்லாம் இப்போ கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ அடி பம்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ எல்லோரும் பாருங்கள். இன்னும் 1 hour இருக்குது, அதனால் அங்கே என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது, என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சுற்றி பார்த்துட்டே இருக்கேன். ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பாய் கடை வச்சுருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெல்லமும் அச்சு வெல்லம் வச்சுருந்தாங்க. இதுதான் பாருங்கள், நாட்டு வெல்லமும் அச்சு வெல்லமும். இது சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுகர் நோயே வராது. பனங்கிழங்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். குழந்தைகளுக்கு எல்லாரும் வாங்கி கொடுங்க, சுகர் நோய் வரவே செய்யாது, ரொம்ப ஹெல்த். மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. ஸோ அந்த டைமில் வந்து லைட்டாக குடிச்சு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா இதே மாதிரி ஜிகர்தண்டா வாங்கி குடிங்க. ஓகே,
ஓகேடா ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ். பாருங்க கடையை திறக்கல, அதுக்குள்ள மக்கள் கூட்டம் அதே மாதிரி தொடங்கிட்டாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவுன்னு அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வெயிட் பண்ணிதுன்னு இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள சொல்கிறாங்க நான் இன்றைக்கி பொங்கலுக்கு அடுத்த நாள், அதனால கடை ஒரு வேளை தான் திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்து கடையில் வாங்க போயிட்டாங்க. கடைசியில அல்வா வாங்கலான்னு பார்த்தா நமக்கே அல்வா வந்துட்டாங்க. கடை என்னை பூட்டான், என்ன செய்யுது, பொங்கல் அடுத்த நாள் கடை பூட்டான். ஸோ வெரி டிசப்பாயிண்டட். ஒரு பெனிஃபிட் என்னன்னா இதுவரை வந்து நான் வந்து இருட்டு கடை வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து இருட்டு கடையை பார்த்தாச்சு. ஸோ என்னைக்கானாலும் கண்டிப்பாக இருட்டு கடையில் வந்து அல்வா வாங்காமல் நான் போக மாட்டேன். அடுத்த இன்னும் எப்படியும் இன்னொரு நாள் திருநெல்வேலி வருவேன், வந்து அல்வா வாங்காமல் நான் போக மாட்டேன். ஸோ என்னோட இந்த வீடியோ அடுத்த முடியோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பர்களே.